Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ் ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அந்த சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1.23 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Solve the following system of equations using matrix inversion method. Matrix inversion method என்னது? Unknown value A inverse into B மேட்ரிக்ஸால பண்ணி கண்டுபிடிக்கிறது. இதோட அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் A inverse ஃபார்ம் மேட்ரிக்ஸோட இன்வர்ஷன் மெத்தட். பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து அன்னோன்ஸ் இருக்கு. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த 3 ஈக்குவேஷன் இருந்து நம்ம மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இது A மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸா வரப்போகுது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரோவா. செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கிறது செகண்ட் ரோ. எதுவுமே இல்லைன்னா இடத்துல 1 இருக்கிற மாதிரி 1 இருக்குது 1 இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? எதுவுமே அந்த ஈக்குவேஷன்ல அந்த அன்னோனே கொடுக்கலன்னா அப்ப 0 போடணும். அன்னோன் கொடுத்துட்டு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 போட்டுடணும். இங்க சைன்ஸும் பார்த்து எழுதுங்க. மைனஸ் சைனா பிளஸ் சைனா எல்லாத்தையுமே பார்த்து தெளிவா எழுதுங்க. இது A மேட்ரிக்ஸ்னா இப்ப அன்னோன் மேட்ரிக்ஸ் X மேட்ரிக்ஸ் எழுத போறோம். அப்ப x1 x2 x3 இதை எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு போட்டு ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கு இல்லையா ரைட் ஹேண்ட் சைடு அந்த எல்லாத்தையும் இங்க எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து A மேட்ரிக்ஸ், இது X மேட்ரிக்ஸ், இது B மேட்ரிக்ஸ். இப்ப லெட்னு சொல்லிட்டு இது எழுதிக்கோங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும்? A இன்வர்ஸ் தெரியணும். A இன்வர்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இதோட எக்ஸ் பியோட மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் தான் அன்னோன்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பண்ணணுமா? பாத்தீங்கன்னா 2 3 3 1 -2 1 3 -1 -2. ஓகேவா? இல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் எழுதணும். எழுதுனா என்ன கிடைக்க போகுது? -2 இன்டூ -2 வந்து 4 ஆயிடும். ஓகே, 2 -2 இன்டூ -2 வந்து 4 ஆயிடும். அப்புறம் -1 இன்டூ 1 வந்து -1 கிடைக்கும். ஏன் இங்க மைனஸ் போட்டோம்னா இது ஃபார்முலா. அப்புறம் ஒரு மைனஸ் போடணும். இது ஃபார்முலா. ஏன்னா செகண்ட் எலிமெண்ட்டுக்கு -9 போடணும். இதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறதே எழுதணும். அப்ப 3 இந்த 3 எழுதியாச்சு. இப்ப ரோ காலம் விட்டுட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 1 இன்டூ -2 வந்து -2. அப்புறம் 3 இன்டூ 1 வந்து -3. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் 3 இந்த எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிறத விட்டுட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 1 இன்டூ -1 -1 3 இன்டூ -2 என்னது? மைனஸ் ஆஃப் -6. ஓகேவா? இப்போ இதை டிட்டர்மினன்ட்டை சால்வ் பண்ணலாம். அப்ப 2 இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 மைனஸ் ஆஃப் -1 கிடைச்சிருக்கா? இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். அப்போ வந்து இது 1 கிடைக்கும் +1ன்னு. அப்போ 4 + 1 வந்து 5. இப்போ 5 இன்டூ 2 என்னது? 10 எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல வந்து -3 இருக்கு. அதுக்குள்ள வந்து -2 -3 இருக்கா? இப்போ -2 -3 நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு -5 கிடைக்குது. அப்போ -5 வெளியில இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அது பிராக்கெட்ல இருக்கு. மல்டிப்ளை பண்ணா +15 கிடைக்குது. பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க 3 இருக்கா? உள்ள இருக்கிறது வந்து -1 மைனஸ் ஆஃப் -6 மைனஸ் இந்த பிளஸ் ஆயிட்டு இந்த +6 வந்து -1 கூட ஆட் ஆகும்போது 5 கிடைக்கும். அந்த 5 வந்து 3 கூட மல்டிப்ளை பண்ணா 15 கிடைக்கும். ஓகேவா? இப்ப இந்த 15 15 இந்த 10 ஆட் பண்ண என்ன கிடைக்க போகுது? 15 15 30 30 + 10 40. இப்போ 40 கிடைக்குது டிட்டர்மினன்ட். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0னா A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப எக்ஸிஸ்ட் ஆயிருக்க A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னது? 1/determinant of A adjoint A. அப்ப adjoint A தான் நம்மளுக்கு தெரியாது. அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு A இன்வர்ஸ் கிடைச்சிருமா? ஓகே, கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். A மேட்ரிக்ஸ் என்னென்ன? 2 3
3 3 1 minus 2 1 3 minus 1 minus 2 நான் அப்படி எழுதியிருக்கேன்னா இந்த கொஸ்டினை பார்த்து அப்படியே ஏ மேட்ரிக்ஸை எழுதிட்டேன். ஓகேவா, இதான் ஏ மேட்ரிக்ஸ். பாருங்க, இதான் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சிடலாம். அட்ஜாயின்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? கோஃபேக்டர் மைனர் கண்டுபிடிப்போமா? அதுக்கு பதிலாக நான் டைரக்டாவே போட்டுடலாம். ஓகேவா, டைரக்டாவே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன் 2. இப்போ நான் 2 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். அது அப்படியே எழுதிட்டா அதான் அட்ஜாயின்ட். இப்போ -2 × -2 வந்து +4 -1 × 1 வந்து -1. ஏற்கனவே இங்க மைனஸ் இருக்கும், அதனால +1. ஏன் இங்க மைனஸ் போட்டோம்னா அது ஃபார்முலா. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 3 எடுத்துக்கிறேன். 3 எடுத்துக்கிட்டா அதோட ரோ காலம் விட்டுட்டேன். அப்ப 1 × -2 வந்து -2. அப்புறம் 3 × 1 வந்து 3 வரும், ஆனா இங்க மைனஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த 3 எடுத்துக்கலாம். அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எடுத்து எழுதினா 1 × -1 வந்து -1. 3 × -2 வந்து -6. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 1 எடுத்துக்கிட்டா அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது என்னது? 3 × -2 வந்து -6. அப்புறம் -1 × 3 வந்து -3. அப்போ -3 எழுதலாமா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க -2 எடுத்துக்கிறேன். அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எடுத்து எழுதுனா டிட்டர்மினன்ட் 2 × -2 வந்து -4. 3 × 3 வந்து 9. அப்போ வந்து -9 வரும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா -1 எடுத்துக்கிறேன். நான் 1 எடுத்துக்கிட்டா அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எடுத்து எழுதலாம். இப்போ 2 × -1 வந்து -2. அப்புறம் 3 × 3 வந்து 9. ஆனா இங்க நீங்க -9 போடணும், ஏன்னா ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 தேர்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ரோ காலம் விட்டீங்கன்னா மீதி இருக்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 3 × 1 வந்து 3. அப்புறம் -2 × 3 வந்து -6. அது வந்து -6 எழுதலாமா? இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரோ காலம் விட்டீங்கன்னா மீதி இருக்கிறத எடுத்து எழுதுனா அப்போ 2 × 1 வந்து 2 வரும், -1 × 3 வந்து 3 வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று -2 எடுத்துக்கிட்டா அதோட ரோ காலம் விட்டீங்கன்னா மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு எழுதுங்க. 2 × -1 வந்து -4. -1 × 3 வந்து 3. ஓகேவா, இப்படி நம்மளுக்கு இருக்கு. இப்போ வந்து அடுத்தது நம்ம அட்ஜாயின்ட் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவ் பிளேசஸ்ல நெகட்டிவ் சைன் போடணும். கரெக்டா? பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்படி தானே அட்ஜாயின்ட் இருக்கும். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்படி தானே கோஃபேக்டருக்கு கண்டுபிடிச்சி எழுதுவோம். அது மாதிரி தான் எழுதிக்கிட்டேன். எல்லா இடத்துல எந்த இடத்துல மைனஸ் வரணுமோ அந்த இடத்துல மைனஸ் போட்டு அடுத்தது சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 5 சாரி இங்க வந்து பாருங்க 4 -1 வந்து 5. ஏன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி +1 ஆகிட்டு அந்த +1 வந்து +4 கிட்ட ஆட் ஆச்சுன்னா +5. இங்க -2 இருக்கு -3 இருக்கு, ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா ஏன் ஆட் பண்றோம்? சேம் சைன் ஆட் பண்ணா -5. இங்க வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது +5 ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா -6 சாரி -1 -6 வந்து மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். இப்போ +6ல -1 போச்சுன்னா 5 வரும். இப்ப இங்க பாருங்க -6 இருக்கா, அப்புறம் -3 இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்த்து பிளஸ் ஆயிட்டு இந்த +3 ஆயிடும். அப்ப -6 வந்து +3 கூட ஆட் ஆச்சுன்னா -3, வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3 ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் -4 -9 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -13. அடுத்து பாத்தீங்கன்னா -2 -9 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -11, வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +11 ஆயிடும். நெக்ஸ்ட் 3 -6 மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். அப்புறம் +6 ஆயிடும். அப்ப +6 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9. அப்புறமா 2 -3 -3ல 2 போச்சுன்னா -1. இப்போ -1 வெளில ஒரு 1 இருக்கு, சாரி மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிட்டு 1 ஆயிடும். -4 அப்புறம் -3 இருக்கு. இப்போ -3 -4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -7 கிடைக்கும். ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சிருவோமா?
இப்போ பாருங்க, ரோவை காலமா எழுதணும், காலமா ரோவா எழுதணும். நான் வந்து காலமா ரோவா எழுத போறேன். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் எழுதலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் காலம் எழுதுறேன், ரோவா எழுதுறேன். 5 3 9. செகண்ட் காலம் எழுதுனா 5 minus 13 1. தேர்ட் காலம் எழுதுனா 5 11 minus 7. ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? ஓகே, இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்மளால ஏ இன்வர்ஸ் எழுத முடியும். ஏ இன்வர்ஸ் எழுதிடலாமா? இப்ப பாருங்க, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 40. அப்ப அந்த 40 அப்படியே எழுதுங்க, 1/40. இது வந்து 1. ஓகேவா? 1/40. அட்ஜாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 5 5 5 அப்படியே எழுதுங்க, 5 5 5. அப்புறம் 3 minus 13 11 9 1 minus 7. ஓகேவா? இப்படி தானே கண்டுபிடிச்சோம். கரெக்டா? அப்படியே இருக்கான்னு பாருங்க. அப்படியே இருக்கு. இப்ப ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏ இன்வர்ஸை வச்சு நம்ம மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணணும். எது பண்ணணும்? x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இதுல ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப b யோட மல்டிப்ளை பண்ணி ஆகணும். பண்ணா நம்மளுக்கு x மேட்ரிக்ஸ் அன்னோன் கிடைச்சிடும். பண்ணலாமா? பாருங்க, x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். x மேட்ரிக்ஸ் என்ன அப்படி எழுதிக்கலாம், x1 x2 x3. இப்ப ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அது அப்படியே எழுதிக்கலாம், 1/40. அப்புறம் 5 3 9 5 5 minus 13 11 minus 7 1. ஓகேவா? இப்ப பி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? பி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், 5 minus 4 3. எழுதலாமா? 5 minus 4 3. இப்ப என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஆர்டரை மாத்தி எழுதிடாதீங்க. ஏ இன்வர்ஸ்க்கு அப்புறம் தான் பி மேட்ரிக்ஸ் வரும். பிக்கு அப்புறமா ஏ மேட்ரிக்ஸ் போட்டுறாதீங்க. ஓகேவா? அது தப்பா வரும். பாத்தீங்கன்னா x1 x2 x3 இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது பாருங்க, 1/40. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ மூணுத்தையுமே ஒவ்வொரு டைம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோ பண்ணா ஃபர்ஸ்ட் காலம் ரெண்டு ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணும். அப்புறம் செகண்ட் ரோ பண்ணா செகண்ட் காலம், தேர்ட் ரோ பண்ணா தேர்ட் காலம். ஓகேவா? சாரி, ஃபர்ஸ்ட் காலம் தான் இருக்கு, ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. அது ஒரு காலம் தான் 3 ரோ வச்சு பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலா எந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வரும்ன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி? இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ், இது வந்து 3x1 மேட்ரிக்ஸ். இது 3 3 போயிடுச்சுன்னா 3x1 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அது எப்படி இருக்கும்? இதுதான் 3x1 மேட்ரிக்ஸ். அதே மேட்ரிக்ஸ் போது நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? எழுதலாமா? இப்ப பாருங்க, ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கும், செகண்ட் எலிமெண்ட் செகண்டுக்கும், தேர்ட் எலிமெண்ட் தேர்டுக்கும். ஓகேவா? 5 5s are 25 கிடைக்குமா? இப்போ 25 எழுதிக்கலாம். அப்புறம் 3 minus 4 மல்டிப்ளை பண்ணா -12. இது வந்து டிட்டர்மினன்ட் மாதிரி கிடையாது, என்ன சைன் வருதோ அப்படியே போட்டுருங்க. அப்ப 9 into 3 வந்து 27 plus 27. ஒரே காலம் தான் வரப்போகுது. அப்புறமா 5 into 5 வந்து 25. அப்புறம் -13 into -4 வந்து என்னது? -13 into -4. மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். ஓகேவா? 13 into 4 என்னது? இது வந்து 12. 3 4s are 12. அப்புறம் 4 வந்து 4. அப்புறம் 5 ஆயிடும். 52 கிடைக்குது. ஓகேவா? பிளஸ் 52. நெக்ஸ்ட் 1 into 3 என்னது? 3. ஓகேவா? பிளஸ் 3. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 into 5 25. நெக்ஸ்ட் 11 into -4 -44 எழுதலாமா? அப்புறமா -7 into 3 இப்போ -21 எழுதலாமா? ஓகே, இப்ப இதை நீங்க சால்வ் பண்ணணும். 1/14 வருமா? அதுக்கப்புறமா சால்வ் பண்ணீங்க என்ன வருதுன்னு பாருங்க. இப்ப 25 -12 plus 27. ஓகேவா? எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க என்ன கிடைக்கும் போது நம்மளுக்கு 40 வரும்.
ஓகேவா 40 வருது. ஓகே இது வந்து 20 plus 20 வந்து 40 ஆயிடும். 40 plus ஒரு 12 52 52 minus 12 என்னது திருப்பி 40 தான் வரும். ஓகேவா 40 வந்துருச்சு. அடுத்து 25 52 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 77 வரும். 77 plus 3 வந்து 80 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 அப்புறம் மைனஸ் 44 மைனஸ் 21 இருக்கா. அப்போ மைனஸ் 44 மைனஸ் 21 எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணா என்ன கிடைக்க போகுது 45 55 65 வரும். மைனஸ் 65 பிளஸ் 25 வந்து மைனஸ் 65 நீங்க சப்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு மைனஸ் 40 கிடைக்கும். ஓகேவா 65ல 25 போச்சுன்னா மைனஸ் 40. இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கா. இப்ப நான் இந்த உள்ள இருக்கிற அந்த காலம் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருந்து நான் ஒரு இதை காமனா எடுக்க போறேன். என்ன எடுக்க போறேன்னா 40 எடுக்க போறேன். ஏன்னா இது எல்லாமே 40 டேபிள்ஸ்ல போகும் இல்லையா. அப்போ 1/40 மேலையும் 40 காமனா எடுத்துட்டேன். அப்ப 40 டேபிள்ஸ்ல போகுது இல்லையா. போனா என்ன வரும் 41s ஆர் இது 42s ஆர் இது 41s ஆர் அந்த -1. இப்போ 40 கேன்சல் ஆகி 1 ஆயிடும். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது கடைசியா x1 x2 x3 அன்னோனா 3 அன்னோன்ஸ் இருக்கு. 3 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு 1 2 1 -1 இந்த மாதிரி கிடைச்சிருக்கா. அப்ப ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாமா. therefore the solution is x1 வந்து 1 x2 வந்து 2 x3 வந்து -1. ஓகேவா நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகே இவ்வளவுதான் இந்த சம். எடுத்து நீங்க எழுதிட்டு this is the solution எழுதிக்கணும். ஓகேவா அவ்வளவுதான் இந்த சம் 1.23. தேங்க்யூ.